ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை எப்பயும் போல் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கதிரோட அம்மாச்சி பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப கவலையாக தான் இருக்காங்க. கதிர் அப்படி செய்யக்கூடிய பையன் இல்லை, கதிர் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அவங்க மையன் முத்து இருக்கார்ல, அவர் உள்ளே வராரு. உள்ளே வந்து, அம்மா நீ எதுவும் யோசிக்காதம்மா, கதிர் வந்து எனக்காண்டி தான் செஞ்சான். நான் தான் கதிர்கிட்ட கேட்டேன், எங்கள் அம்மா இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, உன்னால் முடிஞ்சால் எங்கள் அம்மாவை அனுப்பிச்சுடு அப்படின்னு சொல்லி நான் தாம்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொய் சொல்லாத தம்பி முத்து, நீ பொய் சொல்லாத, அப்படியெல்லாம் நீ பேசியிருக்க மாட்டேன். அம்மா நான் தாம்மா சொன்னேன், சத்தியமாக நான் தான் சொன்னேன், அதனால தான் அவன் அனுப்புனேன் அப்படின்னு. ஐயோ, அவங்க அம்மாவும் அப்பாவும் அவனை தப்பாக நினச்சிருப்பாங்களே, என்ன திட்டுறாங்களோ ஏது திட்டுறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்னம்மா முத்து ஒரு மாதிரியா இருக்கானே என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னு தெரியலத்த, கொஞ்ச நாளாகவே ஒரு மாதிரியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு வந்து பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தை காட்டுறாங்க. பாண்டியன் ஸ்டோரில் கதிர் சூப்பர் வேலையை பார்த்து விட்ருக்கவுல, ஒரு நாள் தாண்டா இங்கிட்டு வரல, அந்த நேரம் பார்த்து நல்லா வேலை பார்த்துட்ருக்கேடா அப்படின்னு. அவங்க எங்கேயும் போகலை, அவங்க வீட்டில் தானே இருக்காங்க, நீங்கள் ஏன் அதையே போட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோமதி முறைக்கிறாங்க. அப்புறமா இன்றைக்கி கோர்ட்டில் கேஸ் இருக்குல்லம்மா அப்படின்னு சொல்லி செந்தில் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராஜி சொல்கிறாங்க, இப்போ வந்து மாமா தான் இந்த பிரச்சனைக்கு எதா இருந்தாலும் பார்க்கணும், மயிலு அக்காவும் மாமாவும் தான் பார்க்கணும், நம்ம எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அங்கிட்டு ஜீவாவும் சொல்கிறாப்புல. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு எல்லாருமே இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பேசுகிறதெல்லாம் சரி, குழந்தை இருக்குது, அதை பார்த்து அவன் முடிவு பண்ணுவானா பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லி கோமதி ரொம்ப யோசிக்கிறாங்க. அவள் செஞ்சதெல்லாம் தப்பு தான், என்னால் மன்னிக்க முடியலை தான், ஆனாலும் அவளுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குன்னும் போது நம்ம அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திரும்ப செந்தில் கேட்குறாரு, அண்ணன்ட்ட நீ எதுவும் பேசுனியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் பேசினேன்டா, அவன் முடிவில் கரெக்டாக இருக்கான்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு மயிலோட அம்மா வந்து மயிலிட்ட பேசுகிறாங்க. மயிலு, உனக்கு இருக்குது இந்த ஒரு சான்ஸு தான், இந்த சான்ஸை விட்டுட்டா வேறு எந்த சான்ஸும் கிடையாது, அதுக்கப்புறம் நீ புருஷன் வீட்டுக்கே போக முடியாது. உன்னையை எப்படி நான் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு வளர்த்தேனோ அதே மாதிரி அடுத்து ஓம்புலையும் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு என்னை வளர்க்க விட்டுறாத. நீ வந்து இந்த ஒரு புடிமானத்தை பிடிச்சி எப்படினாலும் உன் மாமியார் வீட்டு சைடு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மயிலோட அப்பா சொல்கிறாரு, அதெல்லாம் பிள்ளை போயிடும், அதுக்கு தெரியாதா, அதெல்லாம் கரெக்டாக போயிடும் பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு மயில் வந்து கரெக்டாக பேசுவேல மயில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டாக பேசுவேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரவணன் பார்த்திங்கன்னா இங்கிட்டு வந்து கோயிலில் உட்காந்துருக்காரு. அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, அஞ்சலிகிட்ட. பேசையில் நான் வந்து திரும்ப திரும்ப செஞ்ச தப்பையே செய்ய மாட்டேன், அப்போ வந்து உன்னை லவ் பண்ணையில் எனக்கு வந்து கரெக்டான டிசிஷன் எப்படி எடுக்கணுன்றது தெரியல, இப்போ வந்து நான் கரெக்டாக இருக்கேன், ஒரு தடவை உன்னை ஏமாத்தின மாதிரி இந்த தடவை உன்னை ஏமாற்ற மாட்டேன், இந்த தடவை கண்டிப்பாக நான் டைவர்ஸ் பண்ணிவிட்டு உன்னை தான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை குழந்தை இருக்குல்ல, குழந்தை இருக்கையில் நீங்கள் இந்த தப்பை செய்யலாமான்னு எனக்கு தெரியலை, நீங்கள் குழந்தைக்காண்டி நீங்கள் மயிலு கூடயே வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நீ பேசாதாத, என்ன தான் பேசினாலும் யார் என்ன சொன்னாலும் இனி நான் மயிலு கூட வாழ்கிற மாதிரி இல்லை, நான் இந்த கோயில் வாசலில் எப்படி உட்காந்து உனக்கு சத்தியம் பண்ணி நான் உன்னை கட்டுவேன்னு சொன்னேனோ அதே மாதிரி மயிலை டைவர்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் கட்டுவேன், அதனால கண்டிப்பாக என் பிள்ளைய மட்டும் எந்த ஒரு காரணத்துலேயும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது தப்பா ரைட்டான்னு யாராவது ஒருத்தர் கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க.